இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அம்மீட்டரை ஒரு சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணும்போது எப்படியா கனெக்ட் பண்ணணும், அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படியா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா சீரீஸா கனெக்ட் பண்ணணும். அப்ப நான் இதுக்கு எதையா எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஓம்ஸ்னால நம்ம என்ன சொன்னோமோ அதான் எடுத்துக்க போறோம். பேட்டரியில இருந்து கீழ இருந்து ரியோஸ்டாட், ரியோஸ்டாட்ல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு அம்மீட்டர், அம்மீட்டர்ல இருந்து பேட்டரி. ஸோ கனெக்டட் இன் சீரீஸ். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பேரலா என்னையா அப்படின்னா வோல்ட்மீட்டர். ஓகே சார், எனக்கு இதுதான் எனக்கு தெரியுமே. ஓகே, ஆனா ஏன் அம்மீட்டரை சீரீஸா கொடுக்குறோம் அப்படின்னா இங்கதான் ட்விஸ்ட். என்னையா அப்படின்னா, இப்ப இதை மாத்திட்டு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், a galvanometer is connected in parallel with a resistance. ஓகே, இப்ப இதுக்கு பேர் தான் அம்மீட்டர். ஆமா சார். அப்ப அம்மீட்டர் எப்படி இருக்கு, நமக்கு லோ ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அப்ப ரெசிஸ்டன்ஸ் லோவா இருந்தா மேக்சிமம் கரண்ட் என்ன ஆகும், அது வழியா போயிடும். ஆமா, அப்ப இங்க இருந்து வர்ற கரண்ட் இப்படியே வந்து இதுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது மோஸ்ட் ஆஃப் த கரண்ட் which flows through the external resistance, இந்த parallel resistance வழியா போயிடும். there is no appreciable loss of current. அதனால இந்த அம்மீட்டர் always connected in series in a circuit. Okay.